ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னடா பண்ணலாம், ஒரு சமையல் வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் vlog பண்ண போகிறோம். ஸோ சமையல் சிக்கனுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா டேஸ்ட் எப்படி இருந்தாலும் நான் தின்றுவேன். பிகாஸ் இது என்னோடய டயட் பர்பஸ்க்காக கொஞ்சமாக ஆயில் போட்டு நான் பண்ணுற சிக்கன் ரெசிபி இது. இதை நீங்கள் பார்த்துட்டு இதே ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா அது ரிசல்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவேன்ப்பா. எனக்கு சிக்கன் என்னோடய மீலில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால டெய்லி 2 times வந்து என்னோடய ஃபுட்டில் வந்து சிக்கன் கம்பல்சரி இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு அண்டு நைட்டு டின்னருக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் தான் குக் பண்ணுவேன். வீட்டில் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறதுனால அம்மாவை தொல்லை பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு தேவையான அளவு என்னென்ன இருக்கோ, என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு அப்படியே கிண்டி எடுத்துருவேன். அது நல்லாவும் இருந்திருக்கு இத்தனை நாளும். மற்றவங்க சாப்பிட்டவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. இந்த சிக்கன் குக் பண்ணுற அளவு பார்த்திங்கன்னா டைம் டியூரேஷன் ஒரு 20 minutes போதுங்க. அது அந்த அளவுக்கு மேலே போச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுது. ஸோ தேவையான அளவு மசாலாலாம் கொஞ்சமாக போட்டு ஒரு அளவுக்காக போட்டுட்டு இருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டேன். இட்லி பொடியெல்லாம் போட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, இப்போது இது ரெடியாக இருக்குது. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுறணும். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 20 minutes கழித்து சிக்கனை ஆஃப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பக்கா ஓகே, தப்பிச்சிட்டேன். மீண்டும் அடுத்த vlogல சந்திக்கலாம். டாடா ஜேடி.